இவ்வளவு தாங்க விஜய் கேப்டனுக்கு நடந்ததை வெளிக்கொண்டு வரும் விஜயகாந்த் மகன். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு நடிகரை இதுவரை பார்த்திருக்கவே முடியாது. அதாவது சினிமா வட்டாரம் என்றாலே போட்டி நிறைந்த வட்டாரம். மற்ற துறைகளை போன்று அதிக போட்டிகள் நிறைந்த ஒன்றுதான். ஆனால் அப்படிப்பட்ட போட்டியான திரையுலகிலும் ஒருவர் முன்னணி நடிகராக உயர்ந்து தனக்கிருந்த பாகுபாடு அனைத்தையும் உடைத்தெறிந்து மக்களின் மனதை வென்று திரை பிரபலங்கள் அனைவரது மனம் என எல்லோர் மனதிலும் நல்லவராகவும் உதவுபவராகவும் கருணை உள்ளவராகவும் இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த். திரை உலகில் யாரிடம் வேண்டுமானாலும் கேப்டன் குறித்து கேட்டால் அவர் எனக்கு இந்த உதவியை செய்தார், இதை கேட்டேன், உடனடியாக செய்து கொடுத்தார், அவர் அப்படி பார்த்து கொண்டார் என்னை என அனைவரும் சொல்வார்கள். அனைவருக்கும் உதவும் தன்மை கொண்டிருந்தார் கேப்டன் விஜயகாந்த். அது மட்டுமின்றி இவர் குறித்து எந்த ஒரு திரைப்பிரபலமும் இதுவரை ஒரு குறையையும் முன்வைத்ததில்லை. அதே சமயத்தில் தன்னுடைய படப்பிடிப்பு தளத்தில் வரும் மக்கள் அனைவருக்கும் விருந்தளித்து மகிழ்பவர்தான் கேப்டன் விஜயகாந்த். அதற்கேற்றாற்போல் மக்களும் கேப்டனை தூக்கி கொண்டாட ஆரம்பித்தனர். இதனால் மக்களுக்கு வேண்டிய சேவைகளையும் நலன்களையும் வழங்குவதற்கு அரசியலையும் தொடங்கினார் கேப்டன். அரசியலில் தனித்து நிற்கும் பொழுது தொடர்ச்சியாக வெற்றியை சந்தித்து வந்த விஜயகாந்த் கூட்டணியில் இணைந்த பொழுது பலரின் போலித்தனமும் துரோகமும் அவரை தோல்விக்கு தள்ளியது. மேலும் படிப்படியாக அவரது உடல் நலமும் பாதிப்பிற்கு உள்ளானது. கடந்த வருடம் உடல்நலக் குறைவால் மரணமும் அடைந்தார். அவரது மரணத்திற்கு எவ்வளவு மக்கள் கூடினார்கள் என்பது சொல்லி தெரிய வேண்டியது அல்ல. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் மறைவிற்கு எவ்வளவு கூட்டம் கூடியதோ அந்த அளவிற்கான கூட்டம் விஜயகாந்தின் மறைவிற்கும் கூடியது. அப்பொழுது விஜயகாந்தின் உடலை பார்க்க வந்த விஜய்க்கு பெரும் எதிர்ப்பு நிலவியது. இதற்கு காரணம் விஜய் ஆரம்பத்திலேயே வாழ்க்கையில் மிகவும் துவண்டு விமர்சனத்தால் மனம் உடைந்து போயிருந்திருக்கிறார். விஜய் சந்திரசேகரின் இயக்கத்தில் பல படங்களில் நடித்து வெற்றி கண்டதால் அந்த நன்றி உணர்வை மறக்காத கேப்டன் விஜயகாந்த் இரண்டாவது படமான செந்தூர பாண்டி திரைப்படத்தில் ஒரு முன்னணி மற்றும் முக்கிய வேடத்தில் நடித்து விஜயை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியதோடு நல்ல வரவேற்பையும் பெற்றுக் கொடுத்தார். ஆனால் விஜய் அதற்கு பிறகு விஜயகாந்தை கண்டுகொண்டதாக தெரியவில்லை. ஏன் உடல்நிலை சரியில்லாத போது கூட விஜயகாந்தை அவர் சந்திக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் விஜயகாந்த் ஒருமுறை தன் மகனுடன் சேர்ந்து நடிக்கும்படி விஜயிடம் கேட்டபொழுதும் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அரசியலிலும் பெரும் பின்னடைவு, உடலிலும் பலமிழந்து தன் மகன்களும் சினிமா மற்றும் அரசியலில் திண்டாடி கொண்டிருந்த சமயத்தில் கை கொடுக்க தவறிய விஜய் தற்பொழுது அரசியலுக்கு வந்ததும் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் தேமுதிகவிற்கு குறிப்பாக விஜயகாந்தின் மகனுக்கு ஆதரவாக நின்றிருக்கலாம் என்ற ஒரு பேச்சும் தற்போது உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. அதில் கேப்டன் மகனான பிரபாகரன் ஒரு பேட்டியில் விஜய் அவர்களை நான் என் அப்பாவின் இறுதி சடங்கின் பொழுதுதான் பார்த்தேன். என் தோள் மீது கை வைத்து டேக் கேர் பிரதர் என்று மட்டும் கூறிவிட்டு சென்று விட்டார். அதற்கு முன்பாக அவரை நான் சந்தித்தது இல்லை, அவரிடம் பேசியதும் இல்லை. என் அப்பாவிற்கும் அவருக்கும் உள்ள உறவு அவருடைய தந்தையோடு நின்றுவிட்டது. அதை விஜய் எடுத்து செல்லவில்லை என மனவேதனையில் பேசியிருக்கிறார். இதற்கு நெட்டிசன்கள் பலர் நன்றி கெட்டவனாய் இருந்திருக்கிறான் போலேயே என பலவாறு விஜயை விமர்சித்து வருகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.